இன்றைய நாள் ஆகஸ்ட் 20ஆம் தேதி 2025 புதன்கிழமை விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 4ஆம் திருநாள் துவாதசி திதி. ரொம்ப முக்கியமானது. புனர்பூச நட்சத்திரம் மிதுனத்தில் துவாதசி திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் பொதுவாகவே நேற்று முழுக்க நிர்ஜலமாக உபவாசம் பண்ணியிருப்பீங்க. இந்த நாள் துவாதசி திதி, அதனால் பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் தொடங்கலாம். முக்கியமாக உட்காந்து பிளான் பண்ணுறதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக எல்லோருக்கும் இருக்க போகிறது. அதுலேயும் இந்த நாள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவளுக்கு சந்திராஷ்டம். அதுவும் மெயினாக யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். எழுத்தில் பிழை, சம்டைம்ஸ் டாக்குமெண்ட்டில் எரர், கம்யூனிகேஷன்னு தப்பாக போய் விழுகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் பொதுவாகவே ஜாதகத்தில் பிரச்சனை கொடுக்கும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த நாள் நீங்கள் எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். சிம்பிள் சொல்யூஷன் சொன்னால் காலையிலே கொஞ்சோண்டு மோர் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை உபாதைகள் நிவர்த்தியாகும். முதல் விஷயம், தொண்டை சார்ந்த விஷயங்கள், கைகள் சார்ந்த விஷயங்கள், மன வருத்தம் சார்ந்த விஷயங்கள் பளிச்சுன்னு காணாமல் போகும். பயமே கிடையாது. ஏன்னா புனர்பூச நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம், ராமபிரான் பிறந்த நட்சத்திரம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தான தர்மங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல சிந்தனைகள் மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் டேட்டா சயின்ஸ் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும். டேட்டா மைனிங் சார்ந்த விஷயங்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமாக இருக்குது. எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். கலியுக காமதேனு கல்பவ்ருக்ஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்லா பணம் வரும். பண வரவு தாராளமாக இருக்கும். நிறைய பேர் தங்கம் வாங்கிறது, வஜ்ர வைடூரியங்கள் வாங்கிறது, வெள்ளி வாங்கிறது, நகை வாங்கிறது, மெயினாக நெக்லஸ்ஸு, சில பேர் ஹாரம், இதெல்லாம் வாங்கக்கூடிய அருமையான நாள். நிறைய பேருக்கு இந்த நாள் குடும்பத்தில் அந்யோன்யமான விஷயங்கள், பேசினா மதிப்பு இருக்கும். இந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. எதுவுமே லைட்டாக எடுத்துக்க மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியுங்கிற எண்ணம் அதிகரிக்கும். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஓனாக சிந்தித்து செய்கிறதோட மற்றவங்க மூலியமாக ஒரு விஷயத்தை கேட்டு அறிந்து கொண்டு செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த். உங்கள் உடம்பு தான் முக்கியம். ஆரோக்கியம் மிக கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி நாட்களில் குரு அதே மாதிரி சந்திரன் இரண்டும் சேரக்கூடிய இந்த நாளில் தான தர்மங்களுக்கு உகந்த நாள், தெய்வ காரியங்களுக்கு உகந்த நாள், அன்னதானம் செய்வதற்கு உகந்த நாள். குழந்தைகளுக்கு எதாவது நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் செய்யணும் அப்படின்னா இந்த நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் புதிய விஷயங்கள் எடுத்து கையாளக்கூடிய சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆல்ரெடி ஏதாவது ஓடின்னு இருக்கு, ஆல்ரெடி நீங்கள் எதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும். ஸோ அமோகமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்தவரைக்கு மெயினாக கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள், படிப்புக்காக விரயங்கள், உத்தியோகத்துக்காக சில மாற்றங்கள், நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான புக்கு, டாக்குமெண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடமாற்றம் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப நாளாக தள்ளி போய் நடக்கக்கூடிய காரியம் இன்றைய நாள் நடக்கும். சில பேருக்கு மாத்திரை மருந்து, குழந்தைகளுக்காக சில மாத்திரை மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக கூட இன்றைய நாள் இருக்கலாம். ஆனால் இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் லேட் ஆனாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கனமான பண வரவு, தாராளமான பண வரவு, திருப்தி, நினைத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமைகள். ஏதாவது ஒரு அப்ளை பண்ணியிருக்கீங்க, லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த நாள் கண்டிப்பாக ரெசிப்ட் வந்துடும். எஸ் இட் இஸ் டன், இது முடிஞ்சது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி ஏற்படக்கூடிய நாள். எந்த விஷயத்தையுமே ஈஸியாக எடுத்து சமாளித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், மன உறுதி மிக அதிகமாக இருக்கக்கூடிய பிராப்தம், பர்ஃபெக்டாக உங்களால் இது செய்ய முடியுங்கிற எண்ணம், இது எல்லாம் கலந்த கலவையாக இந்த நாள் இருக்க போகிறது. யாருமே எதுக்குமே கவலையே பட வேண்டியதில்லை. உங்களால் முடியும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா பண்ணிடலாம், அவ்வளோதான். நண்பர்கள் மூலியமாகவும் சரி, பெரிய கனமான லாபத்தை பார்க்கக்கூடிய உத்தியோக வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்டர், அதே மாதிரி விவசாயிகளுக்கு நல்ல ஒரு மகசூல் எல்லாமே வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, வேலையில் மாற்றம், இருக்கிற வேலையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, மேனேஜராக ப்ரமோட் ஆகிறது, இதெல்லாம் இன்றைய நாள் நடக்கும். ஏன்னா இருக்கிறவர் கிளம்பிடுவார், அதனால் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ பெரிய ஏற்றங்கள் கொடுக்கறது, அதுவும் கம்யூனிகேஷன்ஸ் ஹெட்டாக, நெட்வொர்க்கிங் ஹெட்டாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கனமான பண வரவுகளை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். மிகுந்த திருப்தி, பயங்கர சந்தோஷம். நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக பண்ணி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் பாக்யஸ்தானத்தில் போய் இருக்கும்போது அப்பாவுடைய உறுதுணையாக இருக்கும், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அம்மா அப்பா காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறதே பெரிய பரிகாரம் தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அம்மா அப்பா பேர் சொன்னாவே போதும், பெரிய சக்ஸஸ், அபாரமான ஏற்றம், தெய்வ அனுகூலம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறதி, எழுத்தில் பிழை, கம்யூனிகேஷனில் தடை. ஒரு சில பேருக்கு எங்கேயாரும் போயின்னு இருப்போம், மெயினாக வண்டி வாகனங்களில் போகும்போது தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருவோம், இல்லைன்னா மறதியால் சில விஷயங்கள் விட்டுருவோம். இதுதான் நடக்கும். மற்றபடி பெரிய நெகட்டிவ் நடக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. நீங்கள் நன்னா இருப்பீங்க, தைரியமாக உங்களுடைய விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் மிகப்பெரிய வெற்றி, அசாதாரணமான வெற்றி, தெய்வ அனுகிரகம் இருக்குது, ஹெல்த் நல்லா இருக்குது, நல்ல வெல்த் இருக்குது, போன இடம் நமக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆக்கர்ஷிக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லாருக்கும் இப்படி வராது. தனுசுல பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்டார் ஸ்டேட்டஸ் எக்ஸிஸ்ட் டில் நெக்ஸ்ட் ஏப்ரல் வரைக்கும் பயங்கரமாக இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அமோகமான ஒரு காலகட்டம். உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும். நல்ல விஷயங்கள் மட்டுமே அதிகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப திறமையாக இன்றைய நாள் எல்லா விஷயத்தையும் சமாளிப்பீங்க, கன்ஃபியூஷனே கிடையாது. ஏன்னா மிதுனத்தில் போய் சந்திரன் குரு சேர்க்கை இருக்குன்னா பொதுவாகவே எவ்வளோ பெரிய விஷயத்து இருந்தாலும் சரி ஈஸியாக கட்டி மேய்க்கக்கூடிய திறமை படக்கும். இன்றைய நாள் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. புது விஷயத்தை எடுத்து செய்கிறதும், பழைய விஷயத்தை முடிக்கிறதும், அதே மாதிரி கடன் தொல்லைகள்லேருந்து வெளிவரக்கூடிய நாள். 4 பேருக்கு உதவக்கூடிய பரோபகார புத்தி, அதாவது உபகாரம் செய்யக்கூடிய புத்தி அமோகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளால் லாபம், குழந்தைகளுக்கு சந்தோஷம், வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு நற்செய்தி வரும், செம்மையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லைட்டாக சளி தொந்தரவுகள், இருமல் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு நீங்கள் எந்த விஷயத்த டச் பண்ண முடியாது, நம்மளால் செய்ய முடியாதுன்னு நினச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்த நல்லபடியாக முடிப்பீங்க. எதுக்கும் கவலையே கிடையாது, என்னால் அது முடியுங்கிற நம்பிக்கை உருவாகும். 2வது, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் எல்லாமே அகலக்கூடிய நாள். எல்லா விஷயத்தையுமே திறமையாக நின்று சமாளிக்கக்கூடிய பிராப்தம் நிறையா பேருக்கு, மெயினாக சொன்னால் நிறையா பேருக்கு ஆப்போசிட் செக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதாவது மேலாக இருந்தால் ஃபீமேல், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் மூலியமாக நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பெரிய ஒரு பணமும் வரும், அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாசாணி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நன்னாளில் அந்த வீடை கொஞ்சம் அப்டேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். சில பேர் ஜன்னல் பக்கத்தில் புதுசாக ஏதாவது வாங்கி வைக்கிறது, சில பேர் ஊஞ்சல் வாங்கிறது, சில பேர் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு தேவையான, அதாவது பூஜைக்கு தேவையான விஷயங்கள் வாங்கிறது. பார்க்கறதுக்கு அலங்கார பொருள் மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் உபயோகப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குவது, புக்கு ஸ்டாண்டு வாங்கிறது, புத்தகங்கள் நிறையா வாங்கிறதுங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை உள்ளே இறங்கி பண்ணுவீங்க. ஸோ பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நிறைய தான தர்மங்களுக்கும் உகந்த நாளாக இருக்கப்படுது. மன சங்கல்பம் நல்லா இருக்கும், எடுத்த எல்லா காரியங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், பக்காவாக பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். திறமையாக இருப்பீங்க, பயங்கர திறமை, அவ்வளோதான்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் கிழிப்பச்சை நிறம். சரி, இந்த நாள் யாருக்கு நன்னா இருக்குன்னு கேட்டால் அதில் முதல் ராசி லக்னம் தனுசு, இரண்டாவது துலாம், மூன்றாவது கும்பம், நான்காவது மேஷம். ஸோ எல்லாருக்குமே கிட்டத்தட்ட நன்னா இருக்குன்னே சொல்லலாம். ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. அமோகமாக இருக்குது. நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேச்சனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.